ஹலோ ஹால், இன்றைக்கி நான் சென்னையில் மிஸ் பண்ண இடத்த உங்களுக்கு நான் மிஸ் ஆகாமல் சொல்ல போகிறேன். நான் சொல்ல போகிற இடம் தான் லிட்டில் மவுண்ட், அதாவது சின்னமலை. இந்த இடத்துல மிகவும் பழமையான சர்ச்சும் ஜீசஸ் கூட இருந்த 12 சீஷரான ஒருவரான சென்ட் தாமஸ் அவர்கள் இந்தியா பட்டணத்துக்கு வரும்போது இந்த சின்னமலையில் தான் தங்கி ஊழியம் செய்ததாக சொல்லப்படுகிறது. ஸோ இந்த சர்ச் நான் ரீச் பண்ணுறதுக்கு கூகுள் மேப்போட நேவிகேஷன் பார்த்து தான் நான் போயிட்டு இருக்கேன். நான் சைதாப்பேட்டை பிரிட்ஜில் இருக்கும் டுவோர்ட்ஸ் கிண்டி சைட். இந்த பிரிட்ஜ் முடிஞ்சதும் ஒரு லெஃப்ட் டர்ன் இருக்கும். அந்த லெஃப்ட் டர்னுக்குள்ளே போய் டுவோர்ட்ஸ் ரைட் ஹேண்ட் போனீங்கன்னா சர்ச்சை நீங்கள் ரீச் பண்ணலாம். ஃபைனலாக நம்ம இந்த சர்ச்சை ரீச் பண்ணிட்டோம். இந்த சர்ச்சோட வியூ ஒரு சின்ன ஹில் ஸ்டேஷன் ஃபீல் கொடுக்குது. நான் ஸ்டெப்ஸ் ஏறும்போது அந்த க்ளவுட்ஸோட அந்த ப்ளஸ் சிம்பிள் எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. இந்த சர்ச்சோட ஃபுல் வியூவை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சர்ச் ஒரு மலையில் கட்டியிருக்காங்க. இந்த இடத்துல தான் சென்ட் தாமஸ் அவர்கள் வாழ்ந்த குகையும் அவர் அற்புதமான செய்த நீரூற்றும் இங்கே தான் இருக்குது. இந்த சர்ச் பார்த்தீங்கன்னா ஒரு ரன் ஷேப்பில் கட்டியிருக்காங்க. புனித சென்ட் தாமஸ் அவர்களின் 19வது நூற்றாண்டு நினைவாக 1971ஆம் ஆண்டு இந்த சர்ச்சை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த சர்ச் ரொம்ப அழகாக ஜீசஸோட ஸ்டாச்சுஸ் எல்லாமே ரொம்ப தத்ரூபமாக இருக்குது. இயேசுவுடன் இருந்த 12 சீஷரான ஒருவரான சென்ட் தாமஸ் அவர்கள் சுமார் கிமு 52ஆம் நூற்றாண்டில் இந்திய பட்டணம் வந்து அடைந்து முதலில் கேரளாவிலும் மற்றும் அநேக இடங்களில் ஊழியம் செய்து பின்பு சென்னை பட்டணத்தில் ஊழியத்தை தொடங்கினார். நம்ம இப்போ அடுத்த பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகலாம். நீங்கள் பார்க்குற இந்த இடம் தான் மிகவும் பழமையானது. போர்ச்சுகீஸால் சுமார் 1551ஆம் வருஷத்தில் இந்த சர்ச்சை கட்டியிருக்காங்க. ஸோ இந்த சர்ச்சுக்குள்ளே தான் சென்ட் தாமஸ் அவர்கள் வாழ்ந்த குகையும் இருக்குது. நம்ம சர்ச்சுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆன உடனே நீங்கள் புனித ஆரோக்கிய அன்னை திருத்தலத்தை நீங்கள் பார்க்கலாம். இதுதான் சென்ட் தாமஸ் அவர்கள் வாழ்ந்த குகை. இந்த குகை கொஞ்சம் நேரமாக இருக்குது. ஸோ நீங்கள் உள்ளே போகிறப்ப பார்த்து ஜாக்கிரதையாக போகணும். இந்த குகை என்ட்ரன்ஸில் பாறையிலே ஒரு சிலுவையோட சிம்பிளை அழகாக பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்க்குற இந்த குகையில் தான் சென்ட் தாமஸ் அவர்கள் ஜெபித்து வாழ்ந்த இடம். இந்த இடத்துல இருந்து தான் இயேசுவின் நற்செய்தியை மக்களிடம் கொண்டு போய் சென்ட் தாமஸ் அவர்கள் சேர்த்தார். இந்த இடத்துல தான் பல நூற்றாண்டு வருஷமாக சென்ட் தாமஸ் அவர்களோட கை மற்றும் கால் பதிப்பை நீங்கள் பார்க்கலாம். இந்த குகைக்குள்ளார ஒரு சின்ன வழி இருக்குது. தாமஸ் அவர்கள் ஜெபித்த போது இயேசுவானவர் இவர் தப்பி செல்றதுக்கு ஒரு வழியை உண்டு பண்ணியிருக்காரு. இவரோட எதிரிக்கிட்ட இருந்து காப்பாற்ற இந்த வழியில் தான் அவர் தப்பிச்சு சென்ட் தாமஸ் மவுண்ட் போனதாகவும் வரலாறு குறிப்பிடத்தக்கது. நீங்கள் பார்க்குற இந்த கல்லின் மேலே தான் சென்ட் தாமஸ் அவர்கள் கைகளை வைத்து ஜெபிப்பாராம். இப்போவும் நீங்கள் அந்த கல்லில் இருக்கிற சுவடுகளை பார்க்கலாம். நம்ம அடுத்தது செயின்ட் லூக் வரைந்த பிக்சர்ஸும் சென்ட் தாமஸ் அவரோட ஸ்டாச்சுஸையும் பார்க்கலாம். இதுதான் செயின்ட் லூக் அவர்கள் வரைஞ்ச ஒரு அழகான ஒரு பிக்சர். இந்த பிக்சர் யாருன்னா அன்னை மரியாளும் குழந்தை இயேசுவும் இருக்காங்க. செயின்ட் லூக் அவர்களும் ஜீசஸ் கூட இருந்த 12 சீஷரில் ஒருவர் ஆவார். சென்ட் தாமஸ் அவர்கள் ஊழியம் செய்யும் போது இந்த பிக்சர்ஸை வச்சு தான் எப்பொழுதும் ஊழியம் செய்வாராம். இவர் தான் சென்ட் தாமஸ். அடுத்தது இப்போ நம்ம பார்க்க போகிறதா அன்னை வேளாங்கண்ணி மாதா அவர்கள் நாகப்பட்டினத்தில் காட்சி தந்தது போல் இங்கேயும் காட்சி தந்ததாக நம்பப்படுகிறது. நீங்கள் இந்த கோயிலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டெப்ஸ் மேலே ஏறி போனீங்கன்னா அன்னை மரியாளும் குழந்தை இயேசுவும் உள்ள அழகான ஒரு உருவத்தை நீங்கள் பார்க்கலாம். இந்த இடத்துக்கு அப்புறம் நம்ம மெடிடேஷன் நாளுக்கு போவோம். இந்த மெடிடேஷன் நாள் ரொம்ப அமைதியாகவும் நிறைய பேர் வந்து இங்கே ப்ரேயர் பண்ணுறதை நம்ம பார்க்க முடியுது. இந்த மெடிடேஷன் ஹாலுக்கு பின்னாடி தான் இந்த ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ இது வழியாக தான் சென்ட் தாமஸ் அவர்கள் செய்த அடுத்த அற்புதம் என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த இடம் முழுவதும் நிறைய மலை பாறைகளை நம்ம பார்க்கலாம். சென்னையில் ஒன்றும் இப்படிப்பட்ட ஒரு இடம் எப்படி அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு ஆச்சரியமாக இருக்குது.
ஸோ நம்ம தாமஸ் அவர்கள் செய்த அடுத்த அற்புதத்தை நம்ம பார்க்கலாம். ப்ளீடிங் கிராஸ் ஆஃப் தாமஸ். சென்ட் தாமஸ் அவர்கள் தன் கையால் இந்த சிலுவையை இந்த மலையில் பண்ணியிருக்காரு. இங்கே ரொம்ப நீண்ட நேரமாகவும் ஜெபம் பண்ணுவாராம். சென்ட் தாமஸ் அவர்கள் மறித்த பின்பு இந்த பாறையில் இருக்கிற சிலுவையில் இருந்த ரத்தம் வடிஞ்சதாகவும், இது சுமார் 1554 முதல் 1704 வருஷத்தில் அது அவர் கொல்லப்பட்ட டிசம்பர் 18 இது அற்புதம் நடந்ததாகவும் வரலாறு குறிப்பிடத்தக்கது. அடுத்தது நம்ம நீரூற்று பார்ப்போம். இந்த நீரூற்றில் தண்ணி இன்னமும் இருக்குது. சென்ட் தாமஸ் அவர்கள் இயேசுவோட நற்செய்தி சொல்லும்போது அநேக மக்களுக்கு தாகம் எடுத்ததாகவும், அப்போது இவரோட கையில் வச்சிருந்த கோலை இந்த மலையில் மேலே அடித்து தண்ணி வந்ததாகவும், இந்த தண்ணீர் குடித்த எல்லா மக்களுக்கும் எல்லா வியாதிகளும் சுகமடைந்ததாகவும் நம்பப்படுகிறது. நம்ம இப்போ அடுத்தது பார்க்க போகிறது ஹோலி லேண்டோட ஃபுல் வியூ. நான் இப்போ மேலே இருந்து உங்களுக்கு இந்த வியூவை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். நம்ம இப்போ அடுத்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ண போகலாம். இந்த இடத்துல தான் சென்ட் தாமஸ் அவர்கள் கொல்லப்பட்ட ஒரு காட்சியை நம்ம பார்க்க போகிறோம். இந்த இடத்துல உள்ள என்ட்ரன்ஸ் ஆன உடனே ரைட் ஹேண்ட் சைடில் 2 பிக்சர்ஸ் வச்சுருப்பாங்க. ஒன்று ஜீசஸோட ரியல் ஃபேஸோட பிக்சர்ஸும், ஒன்று இந்த துணியில் தான் அவர் அடக்கம் பண்ணப்போ போத்திருந்ததாகவும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற காட்சி தான் சென்ட் தாமஸ் அவர்கள் கொலை செய்யப்பட்டு மறித்து அவரோட உடலை அவரோட சீஷர்கள் எடுத்து செல்லும் காட்சி. இவரோட உடலை இன்றைக்கும் சாந்தோம் சர்ச்சில் நீங்கள் பார்க்கலாம். நம்ம கோவிலிருந்து வெளியே வந்த உடனே நிறைய பாறைகளை நீங்கள் பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற சேப்பல் தான் மிகவும் சுவாரஸ்யமானது. இந்த ஒயிட் ஸ்டேர்வேஸ் பார்த்திங்கன்னா ரோமில் இருக்கிற ஸ்கேலா ஸ்கேண்டா ஹோலி ஸ்டேஜ் மாதிரி இருக்குது. வாங்க இப்போ நம்ம சாப்பல்குள்ளார போய் பார்க்கலாம். இந்த சாப்பல்குள்ளே என்ட்ரான உடனே நீங்கள் ஜீசஸோட ஸ்டாச்சூஸை நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஒரு சிலுவையில் அறையப்பட்ட காட்சி அப்படியே இங்கே தத்ரூபமாக வச்சுருக்காங்க. இந்த கல் கூட ஜெருசலேமில் கொல்கத்தா என்ற இடத்துல தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்களாம். ஸோ கொல்கத்தா என்ற ஊரில் தான் ஜீசஸ் உண்மையாகவே சிலுவையில் அறையப்பட்ட இடம். இந்த சாப்பல்லேருந்து நம்ம ஃபுல் வியூவை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நீங்கள் பார்க்குற இந்த ஃபுல் வியூ தான் ஹோலி லேண்ட். நான் இப்போ உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஜீசஸோட ஸ்டாச்சுவை நான் ஜூம் பண்ணி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த ஸ்டாச்சுஸ் கரெக்டாக இது நீரூற்றுக்கு பக்கத்தில் கட்டப்பட்டு இருக்காங்க. இந்த ஸ்டாச்சு கீழே சென்ட் தாமஸ் அவர்களின் கால் பதிப்பு நீங்கள் பார்க்கலாம். ஜூம் அவுட் பண்ணும்போது நீங்கள் பார்க்குற அந்த ஃபுல் வியூ தான் ஹோலி லேண்ட். இந்த இடத்த நீங்கள் ரீச் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு வழி இருக்குது. நீங்கள் சர்ச்சுக்கு உள்ளே என்ட்ரான உடனே டுவர்ட்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைட் போனீங்கன்னாக்கா இந்த ஹோலி லேண்டை நீங்கள் பார்க்கலாம். இந்த இடத்தோட ஃபீல் ஒரு மலையை சுற்றி போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா ரைட் ஹேண்ட் சைட் நீங்கள் பார்க்குறது எல்லாமே மலையோட இன்னொரு பகுதி தான். ஸோ இந்த என்ட்ரன்ஸ் ஸ்டார்டிங்கிலேருந்து எண்டிங் வரைக்கும் நீங்கள் ஜீசஸோட 13 ஸ்டாச்சுஸை நீங்கள் பார்க்கலாம். அவர் சிலுவையில் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க, அவர் எப்படி அறையப்படுறாங்க, இது எல்லாமே தத்ரூபமாக உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க. நம்ம அடுத்தது பார்க்க போகிறது தான் விசுவாசத்தின் தூண், த பில்லர் ஆஃப் ஃபெய்த். கிறிஸ்துவின் நற்செய்தியை இந்த இடத்துலேருந்து முதலாக தொடங்கின ஒரு அடையாளமாக இந்த தூண் கருதப்படுகிறது. சென்ட் தாமஸ் அவர்கள் மக்களுக்கு எப்படி இயேசுவின் நற்செய்தி சொல்கிறார ஒரு அடையாளமாய் இந்த இடம் பார்க்கப்படுகிறது.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சென்ட் தாமஸ் அவர்கள் எப்படி லிட்டில் மவுண்ட்லேருந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் போனார், அவருக்கு அங்கே என்ன ஆச்சுன்னு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட்.